भुनक्तु सह वीर्यं करवावहै। श्री विद्योपासनासक्तम श्री विद्यापीठ பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதியிலே அபிராமி பட்டருடைய அருமையான தமிழ் பாடல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் வீடு வாசல் முதலிய நல்ல செல்வங்களை எல்லாம் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்னிறுத்தி இறைவனுடைய இடம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை அடுக்கடுக்காக அபிராமி பட்டர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உரைகின்ற நின்திரு கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ, என்றன் நெஞ்சகமோ என்று கேட்பார். நீங்கள் அபிராமி அந்தாதி பாடல்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், அனுபவித்து கேட்க வேண்டும் என்று சொன்னாலும், சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பாடியிருக்கக்கூடிய அந்த அருமையான பாடல்கள் இருக்கிறதே, அது நமக்கு எளிமையாக பொருளோடு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கும். அந்த பாடல்களிலே அவர் உருகி சொல்லுவார், என்றன் நெஞ்சகமோ என்று கேட்கிற பொழுது, என் நெஞ்சத்திலே நீ இருக்கிறாயா அம்மா என்று கேட்பது போல ஒரு பாவனை நமக்கு தோன்றும். எங்கேயெல்லாம் நீ இருக்கிறாய், என் நெஞ்சத்திலே இருக்கிறாயா, நீ எனக்குள்ளே இருக்கிறாயா. இறைவனிடத்தில் நாம் அடிக்கடி பிரார்த்தனை செய்கிற பொழுதெல்லாம் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அம்மா எப்பொழுதும் என் கூட இரம்மா, எப்பொழுதும் என் கூட இரம்மா என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் என் மகளை அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு சென்றிருந்தேன். இந்த பிரார்த்தனையை வைத்தேன், அம்மா என் கூட இரம்மா என்று சொல்லுகிற பொழுது என் மகள் பக்கத்தில் இருந்து கேட்டாள், ஏனப்பா நீ உன் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் என்ன செய்வது என்று விளையாட்டாக கேட்டாள். நான் சொன்னேன், அவள் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். 1000 உருவில் அவரவர் எண்ணத்தில் ஆகிடும் செயல்கள் முடிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். ஆகையினாலே எத்தனை பேர் அழைத்தாலும் அத்தனை பேரோடு கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவள் அவள் என்று சொன்னேன். அத்தகைய தன்மைதான் பராசக்தியினுடைய பெருந்தன்மை. அவளுடைய பெருந்தன்மையும் அதுதான். ஆகையினாலே தான் என்றன் நெஞ்சகமோ, தேவி என்னுடைய ஹிருதயத்திலே என்னாலும் நீ இருக்க வேண்டும். பராசக்தி நம்முடைய இதயத்திலே இருந்துவிட்டால் நமக்கு இந்த உலகத்திலே எல்லா செயல்களும் கைகூடும். பின்னாலே அபிராமி பற்றே சொல்லுவார், வருந்தாவகை என் மன தாமரையினுள் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக என்று சொல்லுவாள். அப்படி பழைய இருப்பிடமாக பராசக்தி வந்து என்னுடைய இதயத்துக்குள்ளே புகுந்து இருந்தாள் என்று சொல்லுகிற பொழுதே பராசக்தி அவருடைய நெஞ்சத்திலே என்னாலும் இருக்கிறாள் என்பதே பொருளாக இருக்கிறது. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாள், வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே என்று சொல்லுவாரே, அந்த பாதம் அவருடைய சிரத்திலே எந்நாளும் இருக்கிறது, பொருந்தி இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுதே இறைவி முழுமையாக அவரை ஆட்கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருள். என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே என்று அதற்கு முந்தைய பாடலிலே சொல்லுவார். பொருந்துதல் என்று சொன்னால் எப்படி கேட்கிறோம்? ஒரு இடத்திலே ஏற்கனவே ஒரு பொருள் பொருந்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால்தான் அது பொருந்தும். இல்லை என்று சொன்னால் அதற்குள்ளேயே அந்த பொருள் நுழையாத தன்மையிலே தான் இருக்கும். அப்படி பராசக்தி ஏற்கனவே அவருடைய ஹிருதயத்துக்குள்ளே இருந்த காரணத்தினாலே தான் பொருந்துகவே என்று சொன்னால் தேவி பொருந்தி போய் அங்கேயே இருக்கிறாள். என்றன் நெஞ்சகமோ என்று கேட்கிறாள். தேவி நீ என்னுடைய ஹிருதயத்திலே இருக்கிறாயா, என்றன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ என்று கேட்கிறார். மறைகின்ற வாரிதி என்று சொன்னால் அந்த கடல் இருக்கிறது, அந்த கடல் தேவி எந்த கடலிலே இருக்கிறார்? இந்த உப்பு கடலிலே இல்லை, அவள் இருக்கிறது அமுத கடல், சுதாசாகர மத்தியஸ்தா என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த அமுத கடலாகிய மிகப்பெரிய அமுத வெள்ளத்திலே தேவி இருக்கிறாள். அவளே அமுதமாக இருக்கிறாள், அமுதம் போன்றவளாக இருக்கிறாள். அவளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே பிரார்த்திக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நிலைத்த தன்மை உடையவளாக ஆக்கி வைத்திருக்கிறாள். அப்படிப்பட்ட தேவிதான் நமக்கு எல்லா நலன்களும் வழங்கக்கூடியவளாக இருக்கிறாள். உரைகின்ற நின்திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ என்று தொடங்குகிற பொழுது நீ எங்கெல்லாம் இருக்கிறாய் என்று கேட்கிறார். நீ இறைவனுடைய பாதியிலே இருக்கிறாயா, வேதத்தினுடைய அடியிலே இருக்கிறாயா, வேதத்தினுடைய முடியிலே இருக்கிறாயா, நீ இருக்கக்கூடிய இடம் தாமரை மலரா, நீ என்னுடைய ஹிருதயத்திலே இருக்கிறாயா என்று ஒவ்வொரு இடமாக அடுக்கிக் கொண்டே வருகிறார். நீ கடல் மத்தியிலே இருக்கிறாயா, நீ எங்கே அம்மா இருக்கிறாய், உன்னுடைய இருப்பிடம் எதம்மா, நான் உன்னை தேடி ஓடி வந்து பார்த்து உன்னை பணிய வேண்டும் அம்மா, என்ன காரணம், எங்களுக்கு எல்லா நன்மையும் வர வேண்டும் அம்மா. அருட்கவி கூசே ராமசாமி ஒரு அழகான பாடல் சொல்லுவார். தாய் நீ மனம் வைத்தால் தங்கம் வரும், தனி வழிக்கு துணையாக சிங்கம் வரும், செய் வீட்டில் கல்யாண மேளம் வரும், திருநாட்டை அரசாளும் யோகம் வரும், அம்மா என் இல்லத்தில் அடியெடுத்து வா, அழகான வெண் கொற்ற குடைபிடித்து வா, சும்மா நீ வரலாமோ பகை முடித்து வா, துயரங்கள் யாவினுக்கும் விடை கொடுத்து வா,
தீர்த்தங்கள் அத்தனையும் கமலாலயம், தீபம் தெரிந்த இடம் அருணாச்சலம், வாய்த்த சபையெல்லாம் பொன்னம்பலம், மாதா பராசக்தி நீ என் பலம் என்று சொல்லுவார். பராசக்தி நீ என்னுடைய பலமே நீதான். ஆகையினாலே எப்பொழுதும் நீ என்னோடு இருக்க வேண்டும். என்னோடு நீ இருப்பதினாலே தான் உன்னுடைய முகவரி எது என்று கேட்டு அங்கேயும் இங்கேயுமாக நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் இதயத்திலேயே நீ குடியிருந்து விட்டால் நான் நிச்சயமாக அருள் புரிந்தவனாக இந்த உலகத்திலே காட்சி தருவேன். என்னுடைய இதயத்திலே நல்ல ஒளி வெள்ளம் வீசும். என்னுடைய இதயத்திலே ஒளி இருந்தால் என்னுடைய வாக்கு நிச்சயமாக சத்தியம் பொருந்ததாக இருக்கும். என்னுடைய இதயத்திலே ஒளி வெள்ளம் வீசுது என்று சொன்னால், என்னுடைய இதயத்திலே ஒளி வெள்ளம் வீசுகிறது என்று சொன்னால் என்னுடைய வாக்கு நிச்சயமாக ஒளி பொருந்தியதாக சத்தியம் பொருந்தியதாக இருக்கும். ஆகையினாலே அம்பிகையே, உன்னுடைய இருப்பிடத்தை தேடி நான் ஓடி வந்து நிற்கிறேன். நீ எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உன்னுடைய அன்பை எனக்கு தா. நான் என்னுடைய அன்பை உனக்கு செலுத்துகிறேன். என்னுடைய அன்பை நான் செலுத்துகிறேன் என்று சொன்னால் பராசக்தி என்னால் என்ன செய்ய முடியும்? நான் சிறியவனாக இருக்கிறேன். நீயோ இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாய். இந்த பிரபஞ்சத்திலே நீதான் உன்னுடைய ஆட்சியை முழுமையாக செலுத்துகிறாய். உன்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய கோடானு கோடி பக்தர்களிலே நான் கடைக்கோடியிலே இருக்கிறேன். கோடி கோடி அடியவரில் நான் தான் கடைக்கோடியாக இருக்கிறேன். அப்படி கடைக்கோடியாக இருக்கக்கூடிய என்னையும் நீ ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் என்று சொல்லுவாரே, அப்படி நீதான் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டு கொண்டு விட்டாய் என்று சொன்னால் நீ எந்த இடத்திலே உறைந்தாலும் சரி, நான் உன்னிடத்திலே வந்து உன்னை பணிந்து உன்னிடத்திலே எல்லா நலன்களும் தர வேண்டும் என்று கேட்பேன். அம்மா, மகாகவி பாரதி சொல்லுவானே, நான் வரங்கள் கேட்பேன் விநாயக பெருமானே, நீ வரங்களை தர வேண்டும். ஆம் அங்கனே ஆகுக என்று நீ சொல்ல வேண்டும் என்று விநாயகர் நான்மணி மாலையிலே சொல்லுவாரே, அப்படி நீயும் நான் வந்து கேட்கிற பொழுது ஆம் அங்கனே ஆகுக, நீ எல்லா நலன்களும் பெற்று சிறந்தோங்கி வாழ்வாய் என்ற ஒரு வார்த்தை உன்னுடைய புன்னகையினாலே எனக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்தாய் என்று சொன்னால் நான் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக நல்ல ஒரு புதிய இல்லத்திலே நல்ல மனைவி மக்களோடு கூடியிருந்து நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னுடைய அடியவன் நன்றாக இருக்கிறான் என்றால் தானே உனக்கு பெயராக இருக்கும். உன்னுடைய அடியவன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் அந்த குற்றம் யாரை வந்து சேரும்? உன்னை வந்தல்லவா சேரும். ஆகையினாலே பராசக்தியே, உன்னுடைய அடியவன் வசதியாக இருக்கிறான், வாய்ப்போடு இருக்கிறான், நல்ல செல்வ பலம் பொருந்தியவனாக இருக்கிறான், அதிகாரமும் ஆட்சியும் உள்ளவனாக இருக்கிறான். அப்படி இருந்தால் நிச்சயமாக அவனோடு கூட இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லோருக்கும் உதவியாக இருக்கும். நிச்சயமாக செல்வம் ஒரு நல்லவரிடத்தில் இருந்தால் அந்த செல்வம் தர்மத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகையினாலே அம்பிகையே, என்னை நல்லவனாக்கி எனக்கு எல்லா வளங்களும் நலன்களும் நீ அருளி செய்தா என்று சொன்னால் நான் வாழ்க்கையை எந்நாளும் உன்னுடைய பாதங்களை பற்றி கொண்டே இந்த பிறவியை கடக்கக்கூடிய பேச்சினை பெறுவேன். ஆகையினாலே தான் பராசக்தியே, உன்னை நான் கேட்கிறேன். உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ என்றன் நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்கலையே. நீ எப்படி இருக்கிறாய்? இந்த இடத்திலெல்லாம் இருக்கிறாய் என்று சொல்வதனாலே நீ ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உன்னை அடைத்து விட்டேன் என்று நினைக்காதே. நீ பூரணவளாக இருக்கிறாய், நீ பூரணம் பொருந்தியவளாக இருக்கிறாய். உவனிடம் சொல்லுமே, பூர்ணமத பூர்ணமிதும் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே என்று சொல்லுமே. இந்த உலகம் முழுமையாக இருக்கிறது, இந்த முழுமையிலிருந்து எதை எடுத்தாலும் அது மீண்டும் முழுமையாகவே இருக்கிறது என்று சொல்லுமா போலே நீ பூரண அச்சல மங்கலையாக இருக்கிறாய். நீ அசையாத மலை எப்படி இருக்குமோ அப்படி உறுதி உள்ளவளாக இருக்கிறாய், உயரமுள்ளவளாக இருக்கிறாய், பசுமையாக இருக்கிறாய், வெற்றி திருமகளாக நீ இருக்கிறாய். மங்களை, நீ சுமங்கலியாக, நித்திய சுமங்கலி என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட பராசக்தியினுடைய திரு வடிவமாக இருக்கிறாய். ஆகையினாலே தான் லலிதா சகஸ்ரநாமம் மிக அழகாக சொல்லும், சுமங்கல்யை நமகா என்று சொல்லும். அப்படி சுமங்கலியாக பூரணாச்சல மங்கலையாக இருக்கிறாளே, மங்களம் தரக்கூடியவளாக இருக்கிறாயே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று நான் உன்னை வாழ்த்தி பாடுவதற்கு எனக்கு எல்லா நலன்களையும் இந்த பாடல்களை படிக்கும் பொழுது எனக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கும் ஒவ்வொரு அன்பருக்காகவும் நாம் அபிராமி அந்தாதி பாடலை தினசரி பிரார்த்திப்போம். இந்த ஜீ தமிழ் தொலைக்காட்சி கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம். भज विश्वनाथं विश्वम्भरं
भज विश्वनाथं विश्वम्भरं गङ्गाधरं दिगम्बरं वरं गङ्गाधरं दिगम्बरं वरं भज विश्वनाथं विश्वम्भरं भज विश्वनाथं विश्वम्भरं डमडमित ढमडमित कृतडमरुनादं डमडमित ढमडमित कृतडमरुनादं तगतगिट तगतगिटनादं मृदङ्गं झन झनन झन झनन कृतमुखरिनादं झन झनन झन झनन कृतमुखरिनादं पनि सनि परिम पमरि वरवेदघोषं पनि सनि परिम पमरि वरवेदघोषं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रप्रचोदयात् पनि सनि परिम पमरि वरवेदघोषं भज विश्वनाथं विश्वम्भरं विश्वनाथं विश्वम्भरम् ஓம் பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ என்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடும் மயிலாய் உருவெடுத்த இன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்து நாயகியாய் நின்ற அப்பாங்க அருள்வாய் கடலன பொடி சூழ் மயிலா பூர்வாள் கற்பகமே. இது அகத்தியர் பூஜை பண்ண ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் சுயம்பா உருவான ஸ்தலம். இங்கே பார்வதி பரமேஸ்வரனோட சுவாமி காட்சி தருவார். இங்கே சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்தில் இந்த முதல்ல மண்மேடாக இருந்ததை சுவாமி சுயம்பா கண்டுபிடிச்சி இந்த கோவிலை உருவாக்கி படிப்படியாக இன்னைக்கு நிறைய உருவாகியிருக்கு. நல்லூர் சிவாலயம் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இங்கே ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் என்கின்ற நல்லீஸ்வரர் ஸ்தலம் இது. ஜோதி ராமலிங்க சுவாமிகள்னு வாசம் பண்ண இடம் அது. அவர் தான் இந்த ஸ்தலத்தை உருவாக்கி இன்னைக்கு நிறைய ஸ்தலங்கள் சனீஸ்வரனுக்கு திருநள்ளாருக்கு நிகராக இங்கே சனீஸ்வரர் தனியாக உண்டு. நவகரங்கள் சேஷ்டாதேவி இங்கே உண்டு தனியாக. இங்கே இந்த ஸ்தலத்தில் பசு பால் சொரிந்த இடம், பாம்புக்கு பால் ஊட்டின இடம் இந்த ஸ்தலம். இது பிரசித்தியான ஸ்தலம். இதை நீங்கள் இங்கே வரவாளுக்கு எல்லாருக்கும் எல்லா சௌகரியமும் எல்லா பாக்கியமும் கிடைக்கும். சன்னியாசிகள் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம். இவர் 7வது சன்னியாசியாக இருப்பார் இந்த ஸ்தலத்துக்கு வந்தவர். இது நிறைய பேருக்கு தெரியாது. சொன்னாலும் இப்போ நம்பக்கூடிய நிலையில் அவங்கெல்லாம் இல்லை. ஜோதி ராமலிங்க சுவாமிகள் பூஜை பண்ணின கோவில் இது. அவர் அங்கே சமாதி ஆகியிருக்காரு. நீங்கள் போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம். ராஜமாதாங்கியோடு இருக்கார் சுவாமி அங்கே மடத்தில். ஸ்ரீ ஸ்ரீ ராஜமாதாங்கேஸ்வரி உச்சிஷ்ட தேவி சர்வஜன்ன மனோகரி சர்வகாரிய வசமனை குரு குரு உம்பட் ஸ்வாகா. प्रभुं प्राणनादं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दवाजं भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गलेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशादिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गै विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे मुदामाकरं मण्डलं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषातरन्दम् अनाहयपारं महामोहपारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे तदातो निवासं अट्टकासं महापापनासं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं महेशं सुरेशं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे उषःसन्ध्या समासन्ना जनास्वत्सेवनोत्सुकाः उत्तिष्ठ त्वं जगन्नाथ सुप्रभातं वदामि ते
भगवन् सङ्गमेशत्वम् उत्तिष्ठ वरदो भव उत्तिष्ठत्वं जगन्मातः सुकाल्यां वेदनायिके मातः प्रपन्नजनकामितदानशीले शीतांशुचूडहृदयाम्बुजपीठवासे वेदाम्बिके विधिमुखैर्विबुधैर्सुपूज्ये श्रीसङ्गमेशदयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमखिलाण्डनायिके भवतु प्रभूतमहिमोज्ज्वलाकृते भवसागरोत्तरणकर्णधारिके जय सङ्गमेशदयिते दयाम्बुधे प्रभातकालः समुपागतोऽसौ प्रभूतकान्तिप्रसराधरित्री विहङ्गवृन्दानि समुत्सुकानि वदन्ति शम्भो तव सुप्रभातम् ब्रह्मादिदृक्षुः सनकादियुक्तो भक्त्या बहिस्तिष्ठति विश्वयोनिः विष्णुस्तथोच्चैस्तव पाञ्चजन्यम् हृद्घोषयन् गायति सुप्रभातम् इन्द्राग्निवैवस्वतया तु नाथ यातपतिस्पर्शनवस्वधीशाः ईशानशम्भो तव दर्शनार्थम् अभ्यागता शङ्कर सुप्रभातम् सिद्धाश्च विद्याधर यक्षरक्षो भूताप्सरः किन्नर गुह्यकाश्च गन्धर्वसंज्ञा सपिशाच वृन्दाः गायन्ति शम्भो तव सुप्रभातम् भक्तास्त्वदीया सकलत्रपुत्राः स्नात्वा भवद्ध्याननिमग्नचित्ताः बद्ध्वाञ्जलिं मूर्ध्नि विदृक्षवस्ते तिष्ठन्ति शम्भो तव सुप्रभातम् त्वत्सेवयोत्सुकतया पवनो भवानी कावेरिका जलकणान् परिगृह्य मन्दम् आदिपुष्पनिवहोद्गतगन्धवाहः श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् पङ्केरुहप्रियतमोऽपि सुवर्णसूची सङ्काशरश्मिनिवहैस्तव पादयुग्मम् नीराजयन्नचिरतोऽयमुदेश्य दीह श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् बर्हिर्मुखासवनिताः परिपूतचित्ताः तेहर्मुखे सपदि सङ्गममग्नगात्राः द्वारोपकण्ठभुवि सन्ति विनीतवेषाः श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् अर्काब्जभूमिसुत बोधनवागधीश शुक्रार्कजाहि शिखि मुख्य खगासताराः अभ्रे प्रदक्षिणतया सततं चरन्ति श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् त्वद्भक्तिपूर्णहृदयो भसितानुलिप्तः
त्वत्पार्षदप्रवरभूत गणाग्रगव्यः नन्दीवहैर्मुरजवा हननेच्छयास्ते श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् काल्याङ्गना हिमकणैः कृतवञ्चनेयम् वेदाम्बिका प्रियसखी त्वमभित्समाना एतां प्रबोधयितुम् उद्यतवृत्तिरास्ते श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् त्वस्तोत्रपाठकमहीरुह वन्दिनोऽद्य शाखाकरैः कुसुमवर्ष विधिं विधाय कुर्वन्ति पक्षिरुतरूप नुतिप्रपञ्चम् श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् एतालतायुक्तयो मृदुमारुतेन धूताङ्गिकाः कळचलत्पदचाररम्याः त्वत्प्रेयसी प्रियसखी समतां वहन्ति श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम्